வாழ்க தமிழ். வணக்கம் ஆசிரிய பெருமக்களே. ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுத இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை தமிழ் இலக்கணத்தில் 2 பாடங்கள் முடித்துள்ளோம். இன்றைக்கு பாடம் 3வது பாடம். இந்த இலக்கண வகையிலே மட்டும் நீங்கள் அடிப்படையாக உள்ளவற்றை நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்பதால் தான் இதை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். இன்றைய பாடத்தில் குறிப்பாக சொல் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். சொல் என்றால் ஓரெழுத்து தனித்தோ பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். நேற்றைய தினம் ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தோம். நடைமுறையிலே பல 2 எழுத்துகள் 3 எழுத்துகள் 4 எழுத்துகள் சேர்ந்து ஒரு பொருளை தருமாயின் அது சொல் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த சொல் என்பதற்கு மொழி, பதம், கிளவி என்றும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பதம் என்றால் சொல் என்று பொருள். அதே போல கிளவி என்றாலும் சொல் எனப்படும். அதிலே இலக்கண வகைப்படி இலக்கண முறைப்படி 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அது என்னவென்றால் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அதே போல் இலக்கிய முறைப்படி இப்பொழுது கவிதை பா ஏற்றுகிறோம் என்றால் அல்லது இலக்கிய வகையிலே கையாளுகின்ற பொழுது அந்த சொற்களை எப்படி பிரிக்கிறாங்க என்றால் இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். அதிலே ஒவ்வொன்றாக பார்க்கின்ற பொழுது இந்த இயற்சொல் என்றால் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். அந்த சொல்ல சொன்னாவே அந்த பொருள் விளங்கணும். அது மாதிரி இருந்தால் அது இயற்சொல் என்று அழைக்கப்படுகிறது. அதில் 4 வகையாக பிரிக்கிறாங்க. பெயர், வினை, இடி, இடை, உரி. பெயர், வினை, இடை, உரி என 4 வகையாக பிரிக்கிறார்கள். மண் உதாரணமாக பெயர் இயற்சொல். நடந்தான், நட என்ற வினையை குறிக்கிறதுனால அது வினை இயற்சொல். அவனை ஐ வருகின்றது, அதனால் இடை இயற்சொல். மாநகர் அந்த உரிச்சொல் தொடரை குறிக்கின்ற காரணத்தினால் மா என்ற அந்த உரிச்சொலை குறிக்கின்ற காரணத்தினால் உரி இயற்சொல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து திரிசொல் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். கற்றோருக்கு மட்டும் புரியும்படியும் இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருவது திரிசொல் என்று அழைக்கப்படுகிறது. அதில் பெயர், வினை, இடை, உரி என 4 வகையாக பிரிக்கிறாங்க. உதாரணமாக வங்கம் அப்படிங்கிற ஒரு சொல்லை கையாளுறாங்க. வங்கம்னா சாதாரணமாக நம்ம கப்பல் அப்படின்னு சொல்கிறோம். பெயர் திரிசொல்லை குறிக்கிறது. இயம்பினான், இயம்பு என்ற அந்த வினையை குறிக்கின்ற காரணத்தினால் வினை திரிசொல் என்று அழைக்கப்படுகிறது. அன்ன என்ற சொல் கையாளப்படுகிறது. அது இடை அன்ன. கழி என்பது உரி இயற்சொல், உரி திரிசொல் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் வங்கம், பெயர் திரிசொல், இயம்பினான் வினை திரிசொல், அன்ன இடை திரிசொல், கழி உரி திரிசொல் என்று அழைக்கப்படுகிறது. இதுபோல் நாம் இலக்கிய வகையில் பிரிக்கக்கூடியதையும் மனசில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள். ஒரே பொருளை தான் குறிக்கும், ஆனால் பல சொற்களை கையாளுறாங்க. உதாரணமாக வங்கம், அம்பி, நாவாய் இது எல்லாமே கப்பலை தான் குறிக்குது. இந்த கப்பல் என்ற ஒரு பொருளை தான் தருகிறது. ஆனால் வங்கம், அம்பி, நாவாய் என்ற சொற்களையும் பயன்படுத்தலாம். இது ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள். அதே போல் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்லும் இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னா இதழ்னு மட்டும் சொல்லுவாங்க. இதழ் அப்படி என்பது எதை குறிக்குதுன்னா பூவினுடைய இதழையும் குறிக்கிறது, உதட குறிக்குது, கண் இமையை குறிக்குது, அடுத்தது பனை ஏட குறிக்குது, நாளிதழ் என்று பல பொருள் குறித்து ஒரு திரிசொல்லையும் பயன்படுத்தலாம். இதழ்னா அது என்ன இதழ் என்பது தெளிவாக குறிப்பிட வேண்டும். அடுத்தது திசை சொல். இந்த திசை என்பது 4 திசைகள். 8 சென்றிடுவர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும்
குணல் திங்கு சேர்ப்பின்னு நம்ம பாரதியார் பாடியிருக்காங்க இல்லையா, அது மாதிரி பல்வேறு திசைகளில் இருந்து வந்த சொல். வடமொழி தவிர, அதில் வடமொழி கிடையாது, வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வருவது. அது எந்த மொழியாக இருக்கிறது என்பது நமக்கு தேவையில்லை, பிற மொழியிலிருந்து வருகிறது. ஏன்னா வடசொல் என்று தனியாக பிரித்து விட்டோம். வடசொல்லை தவிர பிற திசைகள், பிற மொழிகளில், பிற 8 திக்கும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி வருவது தான் திசை சொல் என்று அழைக்கப்படுகிறது. அதில் சாவி, சன்னல், பண்டிகை இதெல்லாம் நம்ம பிற மொழியிலேருந்து வந்தது. அடுத்து வடசொல். இந்த வடசொல் என்பது என்னன்னாக்கா வடமொழியிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டது. நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடியது. வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இதெல்லாம் வடமொழி சொற்களாக இருக்கிறது. அதில் 2 வகை இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்சமம். இப்போ இந்த மாதிரியான இதுதான் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். தற்சமம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதாவது வடமொழியில் இருப்பது போல் தமிழில் எழுதுவது. வடமொழியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதுறது. கமலம், அலங்காரம் அது மாதிரி அப்படியே எழுதுறது. தமிழில் எழுதுறது நம்ம என்ன சொல்கிறோம், அதை தர்மம், தற்சமம், தற்சமம் என்று சொல்லப்படுகிறது. அது இன்னொன்று இருக்குது, தற்பவம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி அப்படின்னு இருக்கும். அந்த லக்ஷ்மிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா இலக்குமி அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்தது விஷம் அப்படிங்கிறத விடம் அப்படின்னு எழுதுகிறோம். ஏன்னா தமிழ் எழுத்துக்களை மாற்றி எழுதுவது தான் தற்பவம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க, அது இலக்குமின்னு நம்ம மாற்றிக்கிறோம், எழுதுகிறோம். அதே மாதிரி விஷம் அப்படிங்கிறத விடம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் இப்போ நாம் இந்த சொல்லில் பார்த்தோம். அடுத்த பாடம் அதில் தொழில் பெயர். இந்த தொழில் பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழில் பெயர் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக எண், இடம், காலம், பால் இதெல்லாம் காட்டாது இந்த தொழில் பெயர். படர்க்க இடத்தில் மட்டும்தான் அதிகமாக வருகிறது. படர்க்க இடத்தில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம். எடுத்துக்காட்டு படித்தல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதுநிலை தொழிற்பெயர், முதுநிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான பாடங்கள்ல தான் கேள்விகள் நிறைய கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னாக்கா நட அப்படிங்கிறது நடத்தல், அடுத்தது உண் என்பது உண்ணல், வாழ் என்பது வாழ்வு, வாழ் அப்படிங்கிறது வாழ்க்கை அப்படிங்கிறது. இது மாதிரி விகுதி பெற்ற தொழிற்பெயராக அழைக்கப்படுகிறது. அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்குறோம். முதல்நிலை தொழிற்பெயர் என்றால் என்னன்னாக்கா வானில் இடி இடித்தது. இது முதல்நிலை தொழிற்பெயர். வானில் இடி இடித்தது. முதுநிலை தெரிந்த தொழிற்பெயர் அது பார்த்திங்கன்னா பேரு பெற்றேன் அப்படின்னு சொல்கிறது. பேரு பெற்றேன், சூடு குறையவில்லை. இதில் பார்த்திங்கன்னா பேரு அப்படிங்கிறது பெரு அப்படிங்கிறதுனுடைய மாற்றம், அது தெரிந்திருக்குது. அதே போல் சுடு அப்படிங்கிறது தான் சூடு அப்படிங்கிறது தெரிந்து வந்திருக்கு. அதனால தான் அதை என்ன சொல்கிறோம், முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் என்று சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அணி இலக்கணத்துக்கு போகிறோம். இதெல்லாம் நம்ம குறைவாக போகிறதுக்கு காரணம் அடுத்தபடியாக வினாக்கள் வகையில் உங்களுக்கு வினாவிடை வகையில் வந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு அடிப்படைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நான். இப்போ இந்த அணி அப்படிங்கிறது எதை குறிக்குதுனாக்கா அழகு. ஒரு பாடல் எழுதுகிறாங்கன்னா அதை அழகாக எழுதுனா நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சாதாரணமாக எழுதுறத விட அந்த என்ன எழுதுகிறோமோ அதை ரொம்ப அழகாக எழுதணும் அப்படிங்கிறது. அது சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்வது. அந்த அணி இல்லாத ஒரு பாடல் எழுதுனாங்கன்னா அந்த சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறாங்க, எத்தனை வகை அணி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன வயதில் வகுப்பறையில் படித்ததெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா எளிதாக இருக்கும். உதாரணமாக பார்த்திங்கன்னா ஓமை அணி. இந்த ஓமை அணி நிறைய இடத்துல சொல்லப்படுகிறது. சாதாரணமாக எழுதுகிறப்பையும் சொல்லலாம். மயில் போல ஆடினாள், அவள் ஆடுறா, மயில் போல. இந்த போலங்கிறது தான் ஓமை அணியை குறிக்கிறதுக்கான சொல். அந்த இதில் ஓமை இதில் மயில். ஓமேயம் ஆடினாள். ஓமை மயில், முன்னாடி இருக்கிற மயில் தான் ஓமையாக சொல்கிறது. ஓமேயம் என்னத்தை ஓமேயமாக சொல்கிறாங்க, ஆடினாள், ஒரு பெண் ஆடினாள் அப்படிங்கிறத. ஓம உருபு அப்படிங்கிறது தான் இந்த போல. இந்த போல அப்படிங்கிற அந்த சொல் எடுத்தாளப்படுகிறது. இந்த மாதிரி போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உறவு இவற்றெல்லாம் நம்ம பயன்படுத்தினோம்னா அது ஓமை அணியாக
ஓமை அணி அப்படின்னு சொல்லலாம் அதை. அடுத்தது பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. இந்த எடுத்துக்காட்டு ஓமையணிக்கும் ஓமையணிக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்கே ஓம உருபு இருக்கும், இங்கே ஓம உருபு வந்து மறைந்து இருக்கும். ஓம உருபு இருக்காது, ஆனால் அது மாதிரி தெரியும். உதாரணமாக உங்களுக்கு தெரிந்த ஒரு குறள் தான், தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. மணற்கேணி எப்படி தோன்றதுக்கு போல் நீர் சுரப்பது போல் அந்த படிக்க தான் நம்மளுக்கு வந்து அறிவு வளரும் அப்படிங்கிறது தான். இதில் ஓம உருபு இல்லை, அதனால தான் இது எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி நிறைய திருக்குறளில் நிறையா இருக்குது. நம்ம எப்போ சொல்கிறப்ப அதை சொல்லுவோம். ஏன்னா ஒரு திருக்குறளை கொடுத்து கூட நம்மளுக்கு வந்து இதில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு கேட்கலாம். நம்ம எளிதாக எப்படி இப்போ ஓமையணியா எடுத்துக்காட்டு ஓமையணியா அப்படின்னு பார்க்குறப்ப, எடுத்துக்காட்டு ஓமையணினா அதில் ஓம உருபு இருக்காது. இப்போ உதாரணமாக போல, அண்ணன், ஒப்ப, உருளை, மான, கடுப்பை, அது மாதிரி இல்லாமல் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு நல்லா நான் ஞாபகம் வச்சுக்கலாம். கற்றனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிறது வந்து. இப்போ பார்த்திங்கன்னா ஓமையணிக்கு பார்த்திங்கன்னா திருக்குறளே பார்த்திங்கன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு இருக்கும். அந்த போல அப்படிங்கிற அந்த சொல் வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது இல்பொருள் ஓமையணி. ஏன்னா இல்பொருள் ஓமையணி இல்லாத ஒன்றை சொல்லுவது. இருகை வேழத்து ராகவன் வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கைகளை உடைய அப்படின்னு சொல்கிறார் ராகவன். இருகை வேளத்து அது வேளம் போல அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி வரலாம். பொன்மழை பொழிந்தது, பொன்மழை பொழிய போகிறதில்ல, இல்லாத ஒன்றை சொல்கிறாங்க. அது மாதிரி ஆனால் வந்து சொல்கிறப்ப எப்படி பேசினார் அவர், பொன்மழை மாதிரி பொழிஞ்சாரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கொம்பு முளைத்த குதிரை போல், குதிரைக்கு கொம்பு கிடையாது, ஆனால் என்ன சொல்லுவாங்க, கொம்பு முளைத்த குதிரை போல். அப்போ உலகில் இல்லாத ஒரு பொருளை ஓமையாக அந்த கூறுவது அப்படிங்கிறது தான் வந்து இல்பொருள் ஓமையணி, இல்லாத ஒன்றை சொல்வது. அடுத்து உருவகாணி. இந்த ஓமேயம் வேறாக இல்லாமல் அப்படியே ஒன்றாக தோன்றுவது கூறுவது தான் வந்து உருவகாணி என்று அழைக்கப்படுகிறது. ஒன்றை சிறப்பித்து சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்கிறாங்க, தேன் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேன் போன்ற தமிழ். அப்போ இது ஓமை வேறு ஓமேயம் வேறுன்னு பிரிக்க முடியாது. அது மாதிரி துன்பக்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா வையம் தளியா வார்கடலே நெய்யாக அப்படின்னு சொல்கிறாங்க. வையம் தளியா வார்கடலே நெய்யாக, அந்த கடலே வந்து நெய்யாக இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறது தான் வந்து உருவகாணி என்று அழைக்கப்படுகிறது. இந்த உருவகாணி அப்படிங்கிறது ஓமை ஓமேயம் இரண்டும் ஒன்றாக தோன்றுவது. அடுத்து ஏகதேச உருவகாணி. அதில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது. ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு இன்னொன்று வந்து நீங்களாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி உள்ளதான் ஏகதேச உருவகாணி. அதில் பார்த்திங்கன்னா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். அதில் பார்த்திங்கன்னா அப்படி சொல்கிறாங்க எடுத்துக்காட்டாக. அது வந்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுதான் வந்து அப்படி நம்மளுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வினையாக்கி கோடல் நாணக்கவுள் யானையா தற்று அப்படின்னு ஒரு குறளில் கூட அப்படி சொல்கிறாங்க. ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது அப்படிங்கிறது தான் ஏகதேச உருவனை. பார்த்திங்கன்னா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அந்த எடுத்துக்காட்டில் சொல்லலாம். இப்படி பார்த்திங்கன்னா நிறைய உதாரணங்களை வந்து நம்ம அணிகள் நிறைய இருக்குது. இன்னும் அதை தொடர்ந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து பார்க்குறப்ப அணிகள் வந்து அவ்வப்போது நம்ம திருக்குறளில் நம்ம பாடப்பகுதியில் எதெல்லாம் எடுத்திருக்காங்க, அது வந்து எந்த அணியில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நான் வந்து அந்த வினாவிடை வர்றப்ப நான் அதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். தற்குறிப்பேற்றணி அப்படின்னு இந்த தற்குறிப்பேற்றணி என்னன்னாக்கா, இயல்பாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் அந்த புலவர் தன்னுடைய அந்த முன்னாடியே வரப்போகுது அப்படிங்கிறத வந்து ஏற்றி சொல்வது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா போரிடந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்து கை காட்ட அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த இளங்கோடிகள் என்ன செய்வார்னா, அந்த கோவலன், கவுந்தடிகள், அந்த கண்ணகி இவங்கெல்லாம் வந்து மதுரைக்கு வர்றப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த நுழைவாயில் வந்து கொடி இருக்கும் இல்லைங்களா, அந்த கொடியில் வந்து அந்த கொடி காட்டில் வந்து இயல்பாக அசைந்து ஆடுது. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, வாரல் என்பன போல் மரித்து கை காட்ட, கொடி அசையுது காற்றுல, ஆனால் நீங்கள் வராதிங்க அப்படின்னு வந்து சொல்கிறதாக முன்கூட்டியே ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத குறிப்பால் சொல்கிறது அந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. அது இதுதான் மிக சிறப்பான ஒரு இடம். பார்த்திங்கன்னா வாரல் என்பன போல் மரித்து கை காட்ட அப்படின்னு தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்லுது தற்குறிப்பேற்றணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நாம் அணிகள் நிறைய இருக்குது. இந்த 3வது பாடத்தில் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா
நிறைய நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் அதை மறந்துருப்பீங்க. அதை நினைவூட்டலுக்காக தான் இந்த 3வது பாடத்தில் இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து 4வது பாடத்தை பாருங்கள். நிறைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் என்றால் நான் என்னுடைய எண் வந்து அதில் நான் கொடுக்குறேன். 9443484316 என்ற அந்த எண்ணில் வந்து என்னுடைய புலனத்தை தொடர்பு கொண்டால், வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டால் நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.